குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்தை குடித்தா அவங்களுக்கு இருமல் சளி எதுவுமே வராது. அப்படியே இருந்தாலும் இதை கொடுத்தா உடனே வெளியே வந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மருந்து நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி இலை, தூதுவளை, வெத்தலை, துளசி இலை, ஓமம், சீரகம், கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஒரு நல்ல மிளகு, ஒரு பல் பூண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே வேப்பிலை இருந்தால் வேப்பிலையும் நாம் ஒரு 2 இலை ஆட் பண்ணிடலாம். ஆனால் வேப்பிலை இன்றைக்கி நான் போடலை, வேப்பிலை எனக்கு கிடைக்கல, அதனால் நான் போடலை. இவ்வளோத்தையும் நான் இப்போ உரலை போட்டு நல்லா இடித்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஒரு சங்கில் புழிஞ்சி எடுத்திருக்கேன். அதாவது இது நான் ஒரு 7 மாத குழந்தைக்கு கொடுக்கறதுனால காச்சங்கு எடுத்திருக்கேன். இதே என் பாப்பா 6 வயசு அவளுக்கு கொடுக்கறதா இருந்தால் நான் ஒரு சங்கு கொடுப்பேன். இது சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு நான் ஒரு காச்சங்கு மட்டும் எடுத்து கொடுக்குறேன். இது கொடுத்தா எப்பேற்பட்ட இருமலும் சளியும் வெளியே வந்துடும்.